ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடகறி பண்ணலாமா? நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பச்சை மொளகா, சோம்பு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம வடை இத அப்படியே போட்டு வடை சுட்டும் நம்ம இந்த வடகறிக்கு போடலாம். நான் வேக வச்சுட்டேன். என்னென்னா ஆயில் கம்மியா பிடிக்குன்னு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, அதில பட்டை, லவங்கம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சி இலை, பச்சை மொளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு, மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதில உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம இதுக்கு எவ்வளோ போடணும்னு பார்த்து தான் போடணும். நாம இத செஞ்சு கொதிக்க வைக்கக்குள்ள அந்த பக்கம் அது வெந்துடுச்சு. நான் இத வந்து கையில எடுத்து உதுத்து போடணும்னா டைம் எடுக்கும். எனக்கு உடனே செஞ்சதுனால நான் ஸ்பூன்லேயே எடுத்து எடுத்து அதில போட்டுட்டேன். நம்ம வடை சுட்டும் போடலாம். வடை சுட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஆயில் அதிகமா குடிக்கிற மாரி இருக்கு. அதனால நான் இப்பலாம் வேக வச்சு அம்மா செய்வாங்க. அதே மாரி செஞ்சேன். சூப்பரா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.